ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ். ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்னைக்கு தை வெள்ளி, 3வது வெள்ளி. தை வெள்ளி இன்னைக்கு 3வது வெள்ளி. ஸ்வீட் பார்க்கலான் இருக்கோம். ரசகுல்லா கேசரி தான் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நெய் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி ஒரு 8 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து திராட்சை நான் எப்போதுமே போடுவேன், அதனால் திராட்சை வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 வச்சுட்டுருக்கேன் திராட்சை. இதில் முதல்ல அதுக்கு ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த ரசகுல்லாவோட இது ரோஸ் மில்கோட இதே போயிடும். அதனால் வந்து அது ஃப்ளேவர் வேணும், வாசனை வேணும்னா நான் வந்து அது ஏலக்காய் போட்டோன்னா ரோஸ் மில்க் நான் எசன்ஸ் வச்சுட்டுருக்கேன். முந்திரியை வறுத்துட்டுருவோம். முந்திரி திராட்சையை முதல்ல வறுத்துட்டுருவோம். இந்த ஒரு டம்ளர் தான் போட்டுருக்கேன். இந்த டம்ளரில் ரவை ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அஸ்தா வெள்ளை சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி வடை தட்டணும். நாங்கள் இன்றைக்கி மாவிளக்கு போடுறோம், அதனால் வடை தட்டணும். அதுக்கு நான் வடைப்பருப்பு எடுத்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து ஊற போட்டுருக்கேன். ஊற வச்சு அரைச்சிட்டுருக்கேன். பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம், வாழைப்பூ கொஞ்சம் இருந்தது, அதனால் வாழைப்பூ போடலான்ட்டு வாழைப்பூ வேக வச்சுருக்கேன். நான் வேக வைப்பேன், வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். பால் விடணும். 3.25 டம்ளர் பால் காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். எடுத்து இந்த ரவையை போட்டுடுறேன். வறுத்த ரவை தான். அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது இப்போ தான் வறுத்த ரவை தான். பால் விடலாம். பால் சூடாக இருக்குது. ஏற்கனவே 4 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை அதில் வறுத்துட்டு அதுலேயே இது போட்டுருக்கேன். பால் விட்டுட்டு அப்புறம் நெய் விட்டுக்கலாம். இந்த ரவை வேகணும். 1க்கு 3ன்னு கணக்கே நான் எதுக்கு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தியே விட்டுருக்கேன் பால். நான் பேக்கெட் பால் தான் விட்டுருக்கேன், ஆவின் பால் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சாலும் நீங்கள் விடுங்கோ. இப்படி கலந்து விடனா அந்த கட்டியெல்லாம் உடைக்கணும். பால் விடவும் கெட்டியாக கட்டி தட்டிடுறது. ஆனால் இப்படி தேய்ச்ச மாதிரி விட்டோம்னா அப்படியே அந்த கரண்டிலே உடஞ்சிடும் கட்டியெல்லாம், ரவையெல்லாம். சர்க்கரை போட்டுடுறேன்.
ரசகுல்லான்னு சொல்லிட்டேன் போல இருக்கு. ரோஸ் மில்க் கேசரி, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சர்க்கரை போடவும் இன்னும் அதை கட்டியெல்லாம் இதாகிடும். ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டுக்கலாம். பார்த்துன்னு விடுங்கோ எவ்வளோ தேவையோ. இது கொஞ்சம் திக்காக இருக்குது, பார்த்துன்னு விடலாம். போரும், இதே நல்லா திக்காக இருக்குது. 5 ஸ்பூன் விட்டேன், 5 ட்ராப் விட்டேன். அதே பாருங்க நல்லா இதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ் மில்க் நம்ம குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும் கேசரி. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இன்னும் 2 சொட்டு வேணால் விட்டுக்கலாம். சின்னது பண்ணணும் நினைச்சேன். நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை ஒரு பார்த்து போய்
கரெக்டாக வச்சுருக்கேன். இது எல்லாம் இருக்குது. கட்டி ஒன்று கட் பண்ணிட்டியா? கட் பண்ணது இது கட் பண்ணிட்டியா? இல்லை இருக்குது, வீடியோவில் தான் இருக்குது. எதை பார்க்கணும்? விளக்கேற்றி வந்துட்டுமா? இல்லை விளக்கேற்று இப்போ வச்சுருக்கேன். கரெக்டாக வச்சுருக்கேன் பார்த்துட்டேன். இதே அந்த கட்டியை கொஞ்சம் நான் உடைக்கிறேன் பார்த்தேன். லைனில் தான் இருக்குது. ஒன்று ரெண்டு கட்டி இருக்குது, அதை உடச்சு அதுதான் நீ அதுக்கு தான் ஒன்று பார்க்க சொன்னேன். இதில் வந்து முந்திரியாக தான் அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் முந்திரி. நெய் இன்னும் 2 ஸ்பூன் விடுறேன். ஏற்கனவே 4 ஸ்பூன் விட்டாச்சு, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் விட்டாச்சு, இப்போ ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். வடையை தட்டலாம். பாருங்க, இதில் வாழைப்பூலாம் போட்டு பிசைஞ்சிட்டாச்சு. இதில் நான் வந்து 5 பச்சை மிளகா 3 வரமிளகா போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுட்டுருக்கோம். எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் காஞ்சாட்டு தட்டிக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டேன், 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டேன். கொஞ்சம் ஓப்பன் வைக்கிறீங்களா? பருப்பு வடை இது.
10:28மா. ஏற்றிட்டோமா இல்லையா விளக்க காது காலத்துக்குள்ள விளக்கேற்றுறதான் கணக்கு. எங்கள் சிறுவாச்சூர் குலதெய்வ கோவில் வந்து வாரம் 2 நாள் தான் கோவிலே. திருச்சி டு பெரம்பலூர் ரோட்டில் இருக்குது. வாரம் 2 நாள் தான் கோவிலே. திங்கள் வெள்ளி தான். அடுத்த வாரம் சண்டிகோமம். இந்த வாரம் 3ஆவது வாரம் நாங்கள் மாவிளக்கு போட்டிருக்கோம். ஆற்றுலையே தான் அங்கே போய் போடலாம். அங்கேயே மாவிளக்கு இடிக்கிறதுக்கெலாம் வசதி கொடுத்துருக்கா. உலக்க உரல் எல்லாமே. இதோ பாருங்க வாழைப்பு உடஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கோ. உட்காந்துடு. இதோ பாருங்க இதான் எங்கள் குலதெய்வம் மதுரகாளி அம்மன். மாவிளக்கு போட்டிருக்கோம் 3ஆவது வெள்ளிக்கிழமை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.